அண்ணா 2 பரோட்டா. ஓ பரோட்டா. அதன் என்னடா பண்ற? பரோட்டா. இல்ல நீ போட்டு தர போறியா? உட்காரு. வணக்கம் ஃபேமிலிஸ். கண்டென்ட்டே இல்லாம வறட்சியில வறுமையில உட்கார்ந்து என்கிட்ட இந்த 2 பாவம் பார்த்து கொடுத்த கண்டென்ட் தான் இந்த கன்ஃபஸிங் எம்பாரசிங் மொமெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப். வாங்க பார்க்கலாம். ஆஃபீஸ் கேப்ல 2 ladies discussing in Telugu about porn. Thinking I won't understand Telugu. அதுவும் 30 minutes. If you mean embarrassing, that is it. நிறைய தெலுங்குக்காரங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க போல. பான்ல ஏது ப்ரோ நல்ல பான் கெட்ட பான். பான்னாலே நச்சு. பான்னாலே கெட்டது தானே. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த 2 லேடிஸோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும். பூங்குயில் பாட்டு புடிச்சிருக்கா? அவனே அறிவு இருக்கா? ப்ரோ அட்லீஸ்ட் நீயாச்சும் ஸ்டார்டிங்லயே சொல்லிருக்கலாம் ப்ரோ. அவங்கள பேச விட்டுட்டு என்ஜாய் பண்ணன்னு சொல்ல முடியாது, பேச விட்டுட்டு ரசிக்கிற பாத்தியா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். பட் ஒன் திங் ஃபார் ஷுர், அவங்க உன்னை வாழ்க்கைக்கும் மறக்க மாட்டாங்க. அப்ப எனக்கு 6 வயசு இருக்கும். ஐ வாஸ் அட் அ crowded public swimming pool. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு என்ன கவர் பண்ணணும்னு எங்க அம்மாவை மறைக்க சொன்னேன். நான் திரும்பிட்டு ஷர்ட் பேண்ட்ல கழட்டிட்டு பர்த்டே சூட்ல எங்க அம்மா கிட்ட ஷார்ட்ஸ் குடும்பம்னு கேட்டா, திரும்பி பார்த்தா அது வேற யாரோ ஆன்டி முழுசா பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ என்ன பர்த்டே சூட்னு போட்டிருக்கீங்க, அது பர்த்டே சூட்டா இல்ல பர்த் சூட்டாங்கன்னு? அம்மா லாஃபிங் இன் கார்னர். இதெல்லாம் சைல்டுஹுட் டிராமாங்க தெரியுமா? சின்ன வயசுல பசங்களோட எதிரியே பொண்ணுங்க தான். என் ஸ்கூல்ல எல்லாம் கேர்ள் பாஸ் கொடுத்து விளையாண்டுகிட்டு இருப்போம். கேர்ள் பாஸ்னா தெரியாதனமா கேர்ளை தொட்டுட்டா இந்த கேர்ள் பாஸ் திண்டத்தகாத ஆளு மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தா காலகட்டம் அது. கிரிஞ்ச் டேஸ் ஆஃப் மை லைஃப். பட் ஐ ஃபீல் ஃபார் யூ ப்ரோ. 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வேஷ்டி கட்டிட்டு சுத்திட்டு இருந்தோம். என் பேட் லக் வி ஷேப் ஜட்டி போட்டிருந்தேன். சும்மா இருக்காம வேஷ்டி மடிச்சு கட்டிட்டு ஸ்டேஜ் மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணேன். ஃபார் சம் ரீசன் ஐ டோன்ட் ரிமெம்பர் வை. தெரியாது, கண்டிப்பா தெரியாதுல. பட் கீழே கேர்ள்ஸ் உட்கார்ந்து இருந்ததை பார்க்கல. ஏன் எதுக்கு? பசங்க வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே வி ஷேப் ஜட்டி தான் போட்டிருப்பாங்க. அது என்னடா பசங்க வயசுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, அது கண்ட இடத்துல முளைக்கும். ஐ மீன் மீச தாடி அக்கல்ல முடி அதெல்லாம் சொல்றேன். அப்ப வரைக்குமே வி ஷேப் ஜட்டி தான். அதுக்கப்புறம் வீட்லயே பாக்ஸஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. பிகாஸ் பாக்ஸஸ் வில் பி மோர் கம்ஃபர்டபிள், ஏன்னா லூஸா இருக்கும். அது ஒண்ணு இல்ல ப்ரோ, கூதி கொழுப்பு. 4 பேர் சுத்தி இருந்ததும் தன்னை புளுத்தின்னு காமிக்கணும்னு நினைச்சதுனால வந்த வேண. இதான் உனக்கு 2 ரியாக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. சி இவனா அப்படியே ஒரு ரியாக்ஷன், வாவ் அப்படிங்கிற ரியாக்ஷன். கேர்ள்ஸ் நட்டிக்காதீங்க, கேர்ள்ஸ் நட்டிக்காதீங்க. உங்களுக்குள்ளா நீங்க பேசிக்க மாட்டீங்க. இட்ஸ் டாபு டாபிக் ஃபார் யூ டூவா? பசங்களை விட மோசமா இருக்கும். வந்து ஊம்புறீங்க. நான் மன்னிச்சுக்கங்க, நான் எல்லா கேர்ள்ஸையும் சொல்லலைங்க, சில கேர்ள்ஸ் மட்டும் தாங்க சொன்னேன். தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது காலையில ஆகி போகாம ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஆஃப்டர் லஞ்ச் பீரியட் ஸ்டொமக் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மிஸ் ரொம்ப டெரர். அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்க பயந்து நெக்ஸ்ட் பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணா. அன்பார்ச்சுனேட்லி ஐ pooped on my boxers. Oh my god! Pooping in school is one of the worst nightmare to ever happen. அது ஒரு பியர் கேர்ள்ஸ் அட்வென்ச்சர் மாதிரி. கிளாஸ்ல எல்லாரும் இருக்காங்கிறதுக்காக 1 பாத்ரூம் பர்மிஷன் கேட்டு, அதுவும் சில சமயம் கொடுக்க மாட்டாங்க. அதையும் கேட்டுட்டு போய் யாரு வராங்களான்னு பார்த்துட்டு உள்ள போனா, அப்பதான் கை கழுவிட்டு கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க 2 பேர். அவங்க போற வரைக்கும் நாமளும் 1 பாத்ரூம் போற மாதிரி நடிச்சு ஏமாத்தி, அவங்க போனதுக்கு அப்புறம் சைலண்டா கதவை திறந்து உள்ள போய் உட்காந்து ப்ராசஸ் பண்ணி கடைசியா முடிக்க போற நேரத்துல வெளியே இருந்து ஒரு சவுண்ட் வரும் பாருங்க. மச்சா உள்ள வேணா உட்காந்து ஆய் போயிட்டு இருக்காண்டா. ஐ கனெக்ட் வித் யூ ப்ரோ. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னா, நியூ படத்துல 2 வால் வச்ச நாய் வருதுன்னு. அதை பார்க்க நான் என் அப்பா அம்மா 2 பேரையும் கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் நான் படம்னு சொன்னாலே வீட்டுல அலறுவாங்க. ஆனா யோசிக்கிறேன், 2 வால் வச்ச நாய் பார்க்க போனா உள்ள மார்க்கண்டேயா சும்மாரா புண்டா. ஆனா அந்த படத்தை பத்தி கொஞ்சம் கூட கேள்விப்படாம உங்க அப்பாவா வந்தாங்க பாத்தீங்களா? என்ன என் பூல சிரிக்கிற ப்ரோ? கொஞ்சம் ஓப்பனா பேசினா சின்ன பையன் பெரிய பையனாய் மேட்டர் பண்றதுதான் ப்ரோ நியூ படத்தோட கதை. டேய் சும்மாடா, இதுக்கு வேற அடிக்க வருவாங்க, பாத்துக்கலாம். When I was 19, சென்னையில ஒர்க் ஜாயின் பண்ணேன். ஆஃப்டர் so much issues
ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 days லீவ் வந்துச்சுன்னு ஊருக்கு கிளம்பிட்டேன் வித் 200 rupees இன் மை பர்ஸ். ஸோ ட்ரெயின் டிக்கெட் எடுக்காம அண்டர்சவுட் கம்பார்ட்மெண்ட்ல சீட்டுக்கு மேலே இருக்க லக்கேஜ் கேரியர்ல படுத்துட்டு தூங்கிட்டே ஊருக்கு கிளம்பிட்டேன். ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் பிளேஸ். திருச்சிக்கிட்ட வரும்போது 2 டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் ட்ரெயினில் வந்து காசு கேட்டாங்க எல்லாருக்கிட்டையும். சைடு காசு இல்லைக்கா, பட் அவங்க அதான் வச்சிருப்பேன்னு சொல்லி பேண்ட் பாக்கெட்டில் சர்ச் பண்ணுறது பாக்கெட் மேலே ஜிப் மேலே கை வச்சு தடவிட்டாங்க. ஐ காட் அ போனர். அண்ட் அவங்களும் சிரிச்சுக்கிட்டு என்னடா காசு இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள வேற என்னமோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எவ்ரிஒன் அட் த கம்பார்ட்மெண்ட் ஸ்டார்டட் லாஃபிங் அண்ட் ஐ ஃபெல்ட் சோ எம்பாரஸ்ட் அட் தட் டைம். பட் இப்போ நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு. ஸ்டில் இட் இஸ் வாட் இட் இஸ். சிரிக்கக்கூடாது, இது வந்து சத்தியமா சீரியஸான ஒரு மேட்ரு. இவங்களுக்கு நம்மளோட எம்பாரசிங் மொமெண்ட்ஸ் தான் அவங்களோட மூலதனமே. திடீர்னு வருவாங்க, எல்லாரும் முன்னாடி காசு கேட்பாங்க, இல்லைன்னு சொன்னா அசிங்கமா திட்டுறது, அதுக்கு நம்ம எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணிட்டு காசு கொடுத்துருவோம்னு they think. And I want to say one thing. போனர். பட் இன் சீரியஸ் டோன் இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. இன்னைக்கு நடந்த விஷயம் இது. காலேஜ் அவுட்டோர்ஸ்ல பெஞ்ச் இருக்கும், அங்கே உட்கார போனோம். பட் கொசு செம்மையா கடிச்சிச்சு. நின்றுக்கிட்டே பேசிட்டு இருந்தோம். மஸ்கிட்டோனால கொஞ்சம் மூவ்மெண்ட்லேயே இருந்தோம். டக்குன்னு பார்த்தா ஆடுற மாதிரி இருக்கும். அதே ஒரு 2 juniors பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ப்ரோ ஐ ஜஸ்ட் இமேஜினிங் திங்ஸ். இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலேஜுங்கிறீங்க, பார்க்குங்கிறீங்க. இது ஏதோ சென்னை கோயம்புத்தூர்ல உள்ள பாஷான காலேஜ்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கும். அதனால அவங்க அப்படி நினைச்சது தப்பு இல்லை, நீங்க பண்ணதும் தப்பு இல்லை. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் எனிதிங் டு எனிவன். பட் இதை நான் கண்டிப்பா சொல்றேன், இன்னொரு 1 வாரம் கழிச்சு இந்த கதை உங்க சீரியஸ் பண்ண மாதிரி உங்ககிட்டயே உங்க கிளாஸ்மேட்ஸ் வந்து சொல்லுவாங்க. பிகாஸ் காலேஜஸ்ல இந்த மாதிரி பேய் கதைகள் நிறைய இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் நான்.